வணக்கம் நண்பர்களே. செப்டம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து நடக்குது. இதில் வந்து ஜிஎஸ்டியில் இப்போ வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 5%, 12%, 18%, 28% அப்படின்னு 4 விதமாக ஜிஎஸ்டி வந்து இருந்துச்சு. இப்போ அதை வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறதா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தோன்னா நமக்கு 5% மற்றும் 18% மட்டும்தான் வந்து இருக்கும். குறிப்பாக வந்து நம்ம ஆட்டோமொபைல் துறையில் எடுத்துக்கிட்டோன்னா கார்கள், பைக்குகள் எல்லாமே 28% அதுக்கு மேலே இருந்தது எல்லாமே வந்து குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கார்களுடைய விலை வந்து கணிசமாக வந்து குறையும். ஓவராலாக எல்லா கார்களுடைய விலையுமே வந்து குறையும். அதில் வந்து அதிகபட்ச பெனிஃபிட்ஸ் வந்து சில கார்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி என்னென்ன கார்களுடைய விலையெல்லாம் வந்து குறைய போகுது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ அடுத்தது வந்து மாருதி நிறுவனம் அவங்களுடைய முதல் இவி காரான விட்டாராவை அவங்க ஆல்ரெடி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து டெலிவரி மற்ற ஷோரூம் கொண்டு வரது, விற்பனைக்கு கொண்டு வரது, அந்த வேலைகள் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த விட்டாராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐசி இன்ஜின் விட்டாரை விட விட்டாரால் சில விஷயங்கள் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த ஜிஎஸ்டி அப்டேட்டை பார்த்துடலாம். இப்போ ஓவராலாக எடுத்துக்கிட்டோன்னா சின்ன கார்களுக்கு எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் குறையுது அப்படின்னா 7.7%லேருந்து 7.8% வரைக்கும் நமக்கு வந்து ஜிஎஸ்டி குறையுது சின்ன கார்களுக்கு. அடுத்து 4 மீட்டருக்குள்ளே வரக்கூடிய காம்பேக்ட் எஸ்யூவிகளுக்கு 7.7% வரைக்கும் நமக்கு ப்ரைஸ் வந்து குறையுது. அடுத்து வந்து லார்ஜ் எஸ்யூவிகளுக்கு 3.4% வரைக்கும் விலை வந்து குறையுது. ப்ரீமியம் செடான்ஸ் மற்றும் மிட் சைஸ் எஸ்யூவி இந்த மாதிரி கார்களுக்கு 6.6லேருந்து 6.7% வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து கம்மியாகுது. எம்பிவி ரக கார்களுக்கு 4% வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலை வந்து குறைய போகுது. இது வந்து ஓவராலாக ஜென்ரலாக இருக்குது. இப்போ இதில் வந்து அதிகபட்ச பெனிஃபிட்ஸ் வந்து சில கார்களுக்கு வந்து கிடைக்கும். அது என்னென்ன கார்கள் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாம். இப்போ செப்டம்பர் மாதம் மட்டும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பண்டிகை காலத்திலே இந்த விலை குறைப்பு அப்படிங்கிறது வந்துடும். அப்போ பண்டிகைக்கு தீபாவளிக்கு போயிட்டு கார் எடுக்கிறோம் அப்படின்னா கம்மியான விலையில் நம்மளால் வந்து கார் வாங்க முடியும். அதில் சின்ன கார்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் குறிப்பாக பார்த்தோன்னா மாருதி சுசுகியில் வேகனார் கார் வந்து இருக்குது. இந்த கார் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு காரு, ஒரு பாக்ஸி டைப்பில் வரும். ஒரு டிசைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நல்லா ஸ்பேஷியஸான கேபின் வேணும் அப்படின்னா இந்த வேகனார் காரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த காருக்கு அதிகபட்சம் 63,000 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஆன்ரோடு ப்ரைஸில். இந்தியாவில் இப்போதைக்கு ஜென்ரலாகவே எடுத்துக்கிட்டோன்னா ஹேஷ்பேக் ரக கார்களுக்கு நாளுக்கு நாள் வரவேற்பு கம்மியாயிட்டே வந்து வருது. சில கார்களுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு வரவேற்பு கிடைச்சிட்ருக்கு. அதில் ஒரு முக்கியமான காராக வேகனார் கார் வந்து இருக்குது. அதனால் இந்த பண்டிகை காலத்தில் வேகனார் வாங்கலான்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா போயிட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் விலை குறைவான விலையில் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மாருதியிலே பலேனோ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக். இப்போ முன்னாடிலாம் வந்து மக்கள் மாருதி கார் அப்படின்னாலே ஆல்டோ போவாங்க, K10 போவாங்க, ஷிஃப்ட்டுக்கு போவாங்க, வேகனாருக்கு வந்து போவாங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு வந்து டீசெண்டான டிசைனில் வந்து இருக்கும். பட் கொஞ்சம் ப்ரீமியம் டச்சில் வேணும், ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து பலேனோ வந்து நம்ம போகலாம். பலேனோவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நமக்கு வந்து 68,000லேருந்து 70,000 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாடா பஞ்ச் ஒரு மைக்ரோ எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காரு. நெக்ஸான் மற்றும் பஞ்ச் இந்த 2 கார்களுக்குமே நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. அதுலேயும் கடந்த வருஷத்துலலாம் சில மாதங்கள் அதிகமாக விற்பனையான கார்கள் பட்டியலில் ஓவராலாகவே பஞ்ச் வந்து முதலிடத்தை வந்து பிடிச்சது. தொடர்ந்து பஞ்சில் டாடா மோட்டார்ஸும் நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து பஞ்சு காருக்கு அதிகபட்சமாக 60,000 வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். 7.75 லட்சத்தில் இருக்கிற ப்ரைஸ் வந்து இப்போ இந்த ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 7.15 லட்சமாக வந்து மாறிடும். அடுத்து வந்து ஒரு காம்பேக்ட் மற்றும் மிட் சைஸ் எஸ்யூவிகளில் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம நெக்ஸான் வந்து பார்ப்போம். இப்போ தான் வந்து பஞ்ச் பார்த்தோம். அடுத்து நெக்ஸானுமே வந்து கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் வாங்கின ஒரு காரு, 4 மீட்டருக்குள்ளே வரக்கூடிய ஒரு எஸ்யூவி. இந்த காருக்கு அதிகபட்சம் 80,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலை வந்து குறையும். அப்போ வந்து முன்னாடி நம்ம பார்த்த ஹேஷ்பேக் கார்களை விட நெக்ஸானுக்கு வந்து அதிகமாக தானே பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நெக்ஸானோட ப்ரைஸ் வந்து அதிகம். ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வேணும் அப்படின்னா 10-15 லட்சத்துக்கிட்ட வந்து போகும். பட் பஞ்ச் வந்து அப்படி கிடையாது. அப்போ வந்து மேலே நம்ம பார்த்தது எல்லாமே பஞ்சாக இருக்கட்டும், பலேனோவாக இருக்கட்டும், வேகனாராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து 10 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கார்களுக்கு அதிகபட்சம் 60,000 70,000 வரைக்கும் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அடுத்து நெக்ஸானுக்கு இதெல்லாம் வந்து 10 லட்சத்துக்கு மேலே போகக்கூடிய காரு. இந்த காருக்கு 80,000 வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து எடுத்துக்கிட்டோன்னா கிரெட்டா இந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்க ஒரு காரு. நமக்கு ஐசி இன்ஜின்லையுமே கிடைக்குது. இவி அப்டேட்டும் கிரெட்டாவில் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ கிரெட்டாவுக்கு வந்து 3.4% கிட்ட நமக்கு வந்து ப்ரைஸ் ரிடக்ஷன் ஆகுது. இந்த கிரெட்டாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 55,000லேருந்து 56,000 வரைக்கும் விலை வந்து குறையும். அடுத்து வந்து
செடான் டைப்பில் இருக்கக்கூடிய கார்கள், கொஞ்சம் ப்ரீமியம் கார்கள் அப்படின்னு போகிறோன்னா ஃபோக்ஸ்வாகனில் விர்டஸ் இருக்குது. இது வந்து செடான் டைப்பில் வரக்கூடிய ஒரு காரு. இந்த காருக்கு வந்து 1.14 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை வந்து குறையுது. அப்போ ஒரு 17 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய காரோட ப்ரைஸ் வந்து 16 லட்சம் அந்த ரேஞ்சில் வந்து கம்மியாகுது. அடுத்து வந்து மகேந்திராவில் XUV 700 கார் வந்து இருக்குது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 1.40 லட்சம் ரூபாய்க்கிட்ட ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாகுது. அதனால் வந்து ரிடக்ஷன் ப்ரைஸ் வந்து 20 லட்சத்துக்கு கீழே நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ஜிஎஸ்டி வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா 20 லட்சத்துக்கு குறைவே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த கார் வந்து இருக்கும். அடுத்து வந்து ஃபைனலாக MPV செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா எர்டிகா கார் வந்து இருக்குது. எர்டிகாவுக்கும் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. எர்டிகாவுக்கு அதிகபட்சமாக 52,000 கிட்ட விலை வந்து குறையுது. நம்ம ஆட்டோமொபைல் துறை மட்டும் இல்லாமல் ஓவராலாக உணவு சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களோட விலையும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்கன்னா குறையும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து மாருதி விட்டாரா காரில் சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஐசி இன்ஜின் விட்டாரை விட பெட்டராகவே வந்து கொடுக்குறாங்க. அதில் மெயினாக வந்து நமக்கு டச் ஸ்க்ரீன் வந்து பெருசாக கொடுக்குறாங்க, டிரைவர் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இப்போ விட்டாரால் 10.1 இன்ச்சில் ஃப்ரீ ஸ்டாண்டிங் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. 10.25 இன்ச்சில் டிரைவர்ஸ் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இதுவே கிராண்ட் விட்டாரா நம்ம ஐசி இன்ஜின் மாடல் எடுத்துக்கிட்டோன்னா 9 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க, 7 இன்ச்சில் டிரைவர் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஐசி இன்ஜினை விட நமக்கு விட்டாரால் சைஸ் வந்து பெருசாக கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சேஃப்டிக்குன்னு பார்த்தோன்னா 7 ஏர் பேக் வந்து விட்டாரால் வந்து கொடுக்குறாங்க. பட் அதுவே கிராண்ட் விட்டாரால் எடுத்துக்கிட்டோம் ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் விட்டாரால் ஒரு ஏர் பேக் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்குது. அடுத்து வந்து அடாஸ் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இப்போலாம் பட்ஜெட் கார்கள்லேயே அடாஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம கியா சோனட்டில் அடாஸ் வந்து கொடுக்குறாங்க, மகேந்திரா XUV 3XO காரில் வந்து அடாஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப கிராண்ட் விட்டாராலாம் நமக்கு வந்து ஓரளவு ப்ரீமியம் கார் தான். ஸோ அந்த கார்லையுமே லெவல் 2 அடாஸ் வந்து இருக்குது. பட் விட்டாராலாம் இன்னும் அந்த அடாஸில் இன்னும் சில ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நமக்கு வந்து அடாஸ் ஷூட் வந்து கொடுக்குறாங்க. அது கிராண்ட் விட்டாரை விட விட்டாரால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து 10 விதமாக டிரைவர் சீட்டை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கிராண்ட் விட்டாரால் 8 விதமாக தான் டிரைவர் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் விட்டாரால் 10 விதமாக டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. இதனால் வந்து ஆளை பொறுத்து அவங்க குண்டாக இருந்தாலும், ஒல்லியாக இருந்தாலும், ஹைட்டாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அவங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிரைவர் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து போக முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப்ஸ் வந்து பம்பரில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக வந்து இந்த ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப் வந்து எந்த காரில் கொடுத்தாங்கன்னா கிரெட்டா எலக்ட்ரிக் காரில் வந்து கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து கியா கேரன்ஸ் கிளாவிஸ் ஈவியில் வந்து கொடுத்தாங்க. விட்டாரால் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து டிபியூட் பண்ணாங்க. இப்போ விட்டாரால் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா இன்ஃபினிட்டி சவுண்ட் சிஸ்டமும் நமக்கு விட்டாரா காரில் வந்து கொடுக்குறாங்க. கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீக்கர் கிளாரியன் சவுண்ட் சிஸ்டம் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஹையர் ஸ்பெக் வேரியண்ட்டில். பட் விட்டாரால் நமக்கு வந்து இன்ஃபினிட்டி சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. எத்தனை ஸ்பீக்கர்ஸ் இருக்குங்கிறத இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. அநேகமாக 10 ஸ்பீக்கர்ஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி ஃபைனலாக வந்து ஃபிக்ஸ்டு பெனரோமிக் கிளாஸ் ரூஃபும் நமக்கு வந்து விட்டாரால் வந்து கொடுக்குறாங்க. பெனரோமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது கிராண்ட் விட்டாராலையுமே இருக்குது. பட் விட்டாரால் நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவில் ஆல்ரெடியே வந்து கார்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா கிரெட்டா இருக்குது, டாட்டாவில் கர்வ் இருக்குது, மகேந்திரா BE6 இருக்குது. இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக தான் விட்டாரா விற்பனைக்கு வருது. ப்ரைஸ் பார்த்தோன்னா 17 லட்சம் ரூபாயில் இருந்து விலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. நன்றி.